அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா ராதிகாவோட நிலைமை நினச்சி வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நேராக நம்ம ராதிகாவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து ரொம்ப நேரமாக டோர் போட்டு இருக்கிறதுனால வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கமலா வராங்க. கமலாவை பார்த்ததுமே ராதிகா இப்போ ஓகேவா தான் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பாக்கியா வந்து கேட்குறாங்க. ராதிகாவுக்கு முன்னாடி அமைஞ்ச வாழ்க்கை தான் சரியில்லை, சரி கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராதிகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் சந்திரவும் இந்த வேலையை பார்த்தோம். ஆனால் என் மக எல்லாத்துலேயும் நொறுங்கி போய் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வருத்தத்தை சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பாக்கியா என்ன பண்ணனா, சரி ராதிகா உள்ளே தானே இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்டே பேச போகிறாங்க. ராதிகா வந்து ரொம்ப போல்டாக எந்த வருத்தமும் இல்லாத மாதிரி நம்ம பாக்கியா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா என்னாச்சு, நீங்கள் ஏன் மையோவை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, கோபி உங்களோட ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் ஏன் அந்த வீட்டில் அவரை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து கேட்குறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, இல்லை பாக்கியா அவருக்கு வந்து அந்த வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமே இருக்குது, அவங்க பசங்க அவங்க அம்மா எல்லாருமே அவரோட இருந்தால் தான் அவர் சந்தோஷமாக இருக்கார், அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் காயப்படுத்த விரும்பலை, அதனால தான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க, நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நம்ம பாக்கியா பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும் சரி பாக்கியா, இதுக்கப்புறம் கோபியை நான் ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் இல்லை, அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக முடிவெடுத்து தான் அவரை அங்கேயே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, ராதிகா நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க. இப்போ கொஞ்சம் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் யோசித்து பொறுமையாக எடுங்க, ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் அதில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதனால் பார்த்து பக்குவமாக எந்த முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர், ஏன்னா அப்போவும் சரி இப்போவும் சரி நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உதவியாக இருக்கிறது நீங்கள் தான், ஆனால் உங்களோட வாழ்க்கையை பறிச்சதுனால தான் எனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இல்லாமல் போயிடுச்சோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா எடுங்க, மையோ பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்புறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.